ஒரு துறவி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார். நிசப்தமான அந்த வேளையில் திடீரென்று ஒரு தவளை கரகரவென்று சப்தம் எழுப்பியது. கர்ண கடூரமான குரலில் இருந்த அந்த வரட்டு தவளையின் ஓசை தாங்க முடியாத இம்சையாக அந்த துறவிக்கு இருந்தது. அதனால் வழிபாட்டில் மனம் ஒன்ற முடியாமல் தவித்த அந்த துறவி எழுந்து ஜன்னல் அருகே வந்தார். "நான் இப்போது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன், கத்தாதே" என்றார் உரத்த குரலில். அவரது குரல் வெட்ட வெளியில் எங்கும் பரவியது. மறுகணம் அந்த உத்தரவுக்கு எல்லா ஜீவராசிகளும் கீழ்ப்படிந்தது போல் எங்கும் நிசப்தம் நிலவியது. காற்று வீசவில்லை, மரங்கள் ஆடவில்லை, ஒரு இலை கூட அசையவில்லை. பூரண மௌனம் அங்கே நிலவியது. மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் துறவி. ஆனால் இம்முறை அவரது மனம் தியானத்தில் ஈடுபட மறுத்தது. என்னதான் முயன்றும் அவர் மனம் அதில் ஒன்றவே இல்லை. சூழ்நிலை முழுவதும் ஏதோ ஒரு இறுக்கம் பரவி இருப்பதை அவரால் உணர முடிந்தது. என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி? ஒருவேளை தவளையின் சப்தத்தை தான் நிறுத்தியதால் இருக்குமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அப்போது அவரது உள்மனம் கூறியது, "யார் கண்டது? உன்னுடைய துதி பாடல்களை கேட்பது போல் தவளையின் சப்தத்தை கேட்பதையும் இறைவன் விரும்பியிருக்கலாம் அல்லவா" என்று. துறவி இந்த கேள்விக்கு அந்த கணமே விடை காணுவது என்று தீர்மானித்தார். ஜன்னல் அருகே சென்று வெளிப்புறம் நோக்கி உரத்த குரலில் "பாடு" என்றார். மறுகணமே கரகரகரவென்று ஒரு தவளை கத்த ஆரம்பித்தது. ஒன்று கத்த ஆரம்பித்ததுமே அடுத்தடுத்து பக்கத்தில் இருந்த எல்லா தவளைகளுமே பாட ஆரம்பித்தன. கண்களை மூடி அந்த ஓசையை உள்வாங்கிய அந்த துறவி, எந்த ஒளி முன்பு அவருக்கு தொல்லை தந்ததோ அதே ஒளி இப்போது அந்த அமைதியான இரவுக்கு பொலிவு சேர்ப்பதையும் தனக்கு இன்பத்தையும் அளிப்பதையும் உணர்ந்தார். இப்போது அவர் மனம் தியானத்தில் எளிதாக லயித்தது. இந்த உலகத்துடன் அவர் உள்ளம் இணைந்து பொருந்தியது. வழிபாடு என்பதன் பொருள் அவருக்கு இப்போது நன்கு விளங்கியது.